குழந்தைங்களுக்கு கொடுக்குறோண்ணா. அதில் எல்லாமே ஆட்டுக்கறியாக போட்டு விடுங்க. ஆட்டுக்கறி பிரியாணி. ஆமாடா, ஆட்டுக்கறி பிரியாணி தான் தம்பி. சொல்லலையே உன்ட்ட யாரும்? நன்றி, சாப்பிடுங்க. பிரியாணிக்கு அடிமையா? யார் பிரியாணிக்கு? கட்டுறதுக்கு பிரியாணிக்கா? வாழ்க்கையில இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லையா? தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. கோகுல் அண்ணாவுக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரி பக்கத்தில் பர்கூருங்க. இந்த பர்கூருக்கு வந்து எதுக்காக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குழந்தைங்க வந்திருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்கலான்னு வந்தோம். குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா தொழுநோயாளிகள் அவங்க வசிக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்தோம்னா முகலாய மன்னர்களுடைய ஒரு முட்டை கிரேவி தாங்க இன்றைக்கி எடுத்துருக்கோம். முகலாயின்னு போயின்னு இருக்குது, அதனால பாட்டு இருக்குது. அதில் முகலாய் கீரனூர் மட்டன் பிரியாணினா சும்மா அசத்தலான பிரியாணி. சென்னை வடநாட்டு செயல்படி, சென்னை வடநாடுனா சென்னை செயல்படி கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான நம்மளுடைய தயிர் பச்சடினா கேசரி அப்படி நம்ம ஸ்டைலில் அடிச்சா 65 கோழி 65. அதோட இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக செய்கிற முகலாய முட்டை கிரேவி. இவ்வளோ விருந்தோ யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோகுல் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக அவங்கள வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய தாத்தா மாரிமுத்து அவர்கள் மற்றும் சகோதரர் முகேஸ்வரா அவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள். அகிலா குளோபல் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. பிறநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடன் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார் புற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் தொழுநோயாளிகள் சார்பாகவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கேம் வச்சுருக்காங்க. இந்த விளையாட்டு வந்து என்ன நாங்கள் வச்சுட்டோம். எங்கள் 3 பேருக்கு தெரியும், உங்கள் 3 பேருக்கு உங்க 2 பேருக்கு தெரியாது. உங்க 2 பேருக்கு இடையில மட்டும் தான் போட்டி, விறுவிறுப்பா இருக்கும். அந்த போட்டியை பார்த்துட்டு தேவையான பொருள் போயிடலாம். ஜெயிச்சா அவருக்கு ஊருக்கு காசு கொடுத்துடலாம். நீங்க இவங்களுக்கு ஆமா காசு கொடுக்காதீங்க, நம்ம கூட இருப்பாங்க. ஆரம்பிக்கலாமா? போட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் நிற்க வைப்போம். திரும்பி இல்லை கேமரா பார்த்தீங்கன்னா இல்லை. ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு காசு, இல்லைன்னு வச்சுக்குவேன் ஐயோ இது இவ்வளோ அடிச்சு விட்டீங்க. ஐயோ உனக்கு இன்னொரு ப்ளஸ்டா, நீ ஜெயிச்சிட்டுனா அதே கையால் அடிக்கலாம் வர. நான் ஜெயிக்கிறேன். இப்படி இந்த 2 கை பிடிச்சிக்கணும், கை எடுக்கக்கூடாது. விடாம 2 பக்கம் இப்படி பிடிச்சிக்கணும். கண்டிப்பா பிடிச்சிட்டு வெளியில பக்கம் வெளில விடுவோம். இந்த பக்கம் வெளில வரணும் இப்படி. ஆனா நான் இப்போ விட்டேன், நீங்க விடாம எடுக்கணும். ஆரம்பிச்சலாமா? இப்படி எடுக்கணும். எடுக்கும் போது இந்த இடத்துல நிற்கணும், இப்படி வரணும். ஆனால் இந்த மாதிரி கையை விடக்கூடாது. இதுலேயும் ஒரு சூசம் இருக்கு. 3 சான்ஸ் தான். உனக்கு 3 சான்ஸ், அவருக்கு 3 சான்ஸ். பைப்பு விடக்கூடாது. தூக்குறப்பால வாய்ப்பு இல்லை. இங்கே பேரு பாதி காசு உனக்கு தரம்பா. பாதி காசு நான் வேணா தரட்ட. சரி இப்போ பார், எடுத்துடணும். அவ்வளோதானே? அவ்வளோதான். 2 சான்ஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் அடுத்து கையா விட்டா. 2வது இந்த பக்கம் பிடிச்சிருந்தோம்ல, இந்த பக்கம் எடுக்கணும். ஆமா, இந்த பக்கம் தான். ஓ பக்கமே தான் வரணும். அம்மா என் பக்கம் தான் எடுத்தேன்ப்பா. என்ன முகமே சரியில்லை. தோல்வி ஒத்துக்கலாம்னு தான் இருக்க. சரி, தோல்வி ஒத்துட்டா. அடுத்து அவர்கிட்ட கொடு. கோகோ வாங்க. நீ அதை தான் பண்ண போற. சரி, இந்த பக்கம் பிடிச்சிங்கன்னா இங்க வர. இந்த பக்கம் பிடிச்சிங்கன்னா ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் 5-6 டைம் நீங்க பண்ணிட்டீங்க. சரி சரி, நம்ம வந்து தேவைப்பட்டு பார்க்கணும். சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்போ பிடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு இப்போ வந்து 2 ஒன்றா சேர்ந்துருச்சுல்ல. அவ்வளோதான். எடுத்தாச்சா? பஸ் டிக்கெட் போச்சே. பஸ் போடு. ஜெயிச்சதுனால அவருக்கு சால்வ் போச்சுருங்க.
இது சாலை ஒருத்தர் இல்ல. ஐயோ ஆத்தி. முகலாய மன்னருக்கு பிடித்த முட்டை மசாலாவுக்கு தேவையான பொருளை பார்த்தலாம். கோகோ படிக்க போறாரு. சமையல் எண்ணெய்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மிளகு, பச்சை மிளகாய் காம்பு கிள்ளி வச்சது, முந்திரி பருப்பு நல்லா உடைச்சி வச்சது, வெள்ளேரி வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சது, இஞ்சி விழுது, பூண்டு விழுது, பெப்பர் தூள், சிக்கன் மசாலா, மங்களகரமா மஞ்சத்தூள், கல்லுப்பு, ஃபிஷ் கிரீமு. சார் எந்திரிங்க. எந்திரிங்க எந்திரிங்க. எந்திரிங்க. இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், எந்திரிங்க. எல்லாது ஃபிஷ் கிரீம். ஃபிஷ் கிரீமா? ஃபிஷ் கிரீம் அதான் அதுக்கு ஃப்ரெஷ் கிரீம்னு சொல்லுவாங்க சில இடத்துல. எங்கள் ஊரில் வந்து பிஸ் கிரீம் தான் சொல்லுவாங்க. பிஸ் அதுவும். அது பிஸ்ஸு. கேர்டு நல்லா, கேடு. தயிர், கஸ்தூரி மைத்தி. முக்கியமான ஐட்டம்னா முகலாய மன்னர்களுக்கு பிடித்த முட்டை. ஒரு 1/2 டசன் முட்டை எடுத்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து முந்திரி ஒரு 10லேருந்து 15 முந்திரிங்க. எப்ப பார்த்தாலும் 1/2 டசனுக்கு தான் தெரியுமா அவருக்கு அளவு? 1 டசனுக்கு சொல்றது சொன்னா 1/2 டசன் முட்டைனா 6 முட்டை. ஒரு வீட்டில் 6 முட்டை சாப்பிடுவாங்க. 6 பேர் இல்லை 5 பேர் இருப்பாங்கல்ல, அதனால அது 1/2 டசன் சொல்றாரு. அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய்ங்க. இங்கே குழந்தைங்களுக்கும் உணவு கொடுக்குறோம், தொழுநோயாளிகளுக்கும் உணவு கொடுக்குறோம். அங்கேயும் குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால நாங்கள் காரத்தை கம்மி பண்ணி கொடுக்குறோம். வீட்டில் நீங்கள் இந்த அரவையை தயார் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, இதுலேயே ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட 180 பேருக்கு சமைச்சிட்டு இருக்கோம். அதனால நம்ம இன்னும் விருந்தெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் மொத்தமாக இஞ்சியும் பூண்டும் அரைச்சி வச்சிருக்கோம். என்ன பண்றீங்க மேம்? முகலாய முட்டை குருமாவுக்கு கருவாடிக்குண்ணா பார்த்து நீங்கள் உடஞ்சிட போறீங்க. உடஞ்சா முட்டையை வச்சு எடுத்துக்கிறோமா முதல்ல? ஆமாங்க. முட்டையை ரொம்ப அனல் இல்லாமல் மீடியமான அனலில் வச்சு நம்ம வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். எப்பவும் போல முட்டை வைக்கணும்னா உப்பு போடணுண்ணா. உப்பு போடணும். ஆமா, உப்பு போடணும். அதே மாதிரி வெங்காயத்தாள் போடணும். அப்பதான் வந்துட்டு முட்டை ஒட்டையாத உரிக்கலாம். வெங்காயத்தால வெங்காயத்தோலா? வெங்காயத்தோல் அப்படியே போட்டுக்கிறேண்ணா. போட்டு அப்படியே ஒரு மூடியை போடுறேண்ணா. நல்லா உரிச்சு எடுக்கலாம் இல்லையா? ஆமா, உரிக்கிறதுக்கு அப்படியே மண்டார்னு வரும். அதுக்கு தான் தோல் போடுறோம். முட்டை சும்மா அருமையாக சும்மா பல கொதிக்கும் போது பாருங்க. நான் சொன்ன மாதிரி மார்ச் சொன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க. பச்சை தண்ணி ஊற்றிட்டுனா இந்த ஒரு டைம் மட்டும் ஊற்றக்கூடாது, மொத்தம் 3 டைம் ஊற்றி வச்சா தான் முட்டை வந்து சூடு குறையும். முகலாய முட்டை கிரேவிக்கு முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கிறோம். நீங்கள் 1/2 டசன் முட்டை எடுத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குங்க. இப்போ தாளிப்பு பொருட்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், அரைச்ச பச்சை மிளகாய், வெங்காயம், முந்திரி. இதை இந்த நேரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இதோட அளவு சொல்லியிருப்பேன். இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு அரவைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யும்போது அந்த அரவையிலேயே இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குற வரைக்கும். மக்களுக்கு என்ன சொல்லிடுறாங்க, வீட்டில் டக்குன்னு வந்து செய்யும்போது வந்து உரிச்சு போட சொல்லி 6 பேர் தானே, நம்ம செய்து வந்து 150 பேர் செய்கிறோம். அதனால் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம். மக்களுக்கு வந்து உரிச்சு போட சொல்லியிருக்காங்க. அதாங்க உங்களை நல்லதான். அந்த அரவையிலேயே பூண்டும் இஞ்சியும் சேர்த்து அரைக்க சொன்னேங்க. என்ன எம்மா குதிக்குது அப்படியே? முட்டை இறக்குற பக்கம் வந்துருதுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறாங்க. சிக்கன் அவர் முட்டையை சேர்க்கணும்னு சொன்னாரு. கிடையாது, மசாலா போடணும். மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போகணும்ல. நேரடியாக இதில் இப்போ பக்குவம் வந்துருச்சு, முட்டையை சேர்க்க போறாரு. எம்எம் முட்டை வந்து கடைசியாக சேர்ப்போம். மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சிக்கன் மசாலா. முட்டைக்கு சிக்கன் மசாலா. ஆமாம், அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த மனமும் சுவையும் இந்த நேரத்தில் நல்லா கிண்டிக்கிறேன். தூள் ஐட்டம் சேர்த்துட்டோம். இந்த நேரத்தில் உப்புங்க, கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். முகலாய வாசனை மூக்கில் துளைக்குது. சும்மா அப்படியே கமன்னு இருக்குதுண்ணா. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. மிஸ்டர் குமரன், என்னென்ன கலர்லாம் உப்பு இருக்கு? என்னென்ன கலர் இருக்கு? என்னென்ன வண்ணத்தில்? முதல் வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை. அடுத்து பாத்தியார் பிள்ளை அழகா சொல்லுவாங்க. வெண்மை. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட்னு ஒன்று இருக்கு. இப்போதான் உனக்கு பெருமையா சொன்னேன். கருப்பு உப்பு. அதோடைய வண்ணம் கருப்பாக தான் இருக்கும். கருப்பாக தான், பிளாக் சால்ட்ன்றது கருப்பாக தான் இருக்கும். சொல்கிறேன். அடுத்து வந்து ஒரு ரோஸ் கலர் ஒரு உப்பு இருக்கு. ரோஸ் கலர். அதோட பேர்
அதோடைய பேர் வந்து பஞ்சாப் ரோஸ்மெரி. பஞ்சாப் உப்பு. பஞ்சாப் கரெக்ட், பஞ்சாப் உப்பு. எம்ஏஎம்ஆர்லேருந்து ஒரு உப்பு வருது. அது என்ன கலரில் இருக்கும்? அது வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒரு ப்ரௌனும் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்து 3 கலர்லேயும் ஒன்றா இருக்கும். முகலாயுடைய முட்டை கிரேவி வச்சிருக்கோம். வச்சிருக்கிறோம். ஈரனூர் மட்டன் பிரியாணி வச்சிருக்கோம். இதோட 2 வண்ணமும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர். ஸோ அந்த கலரில் ஒரு உப்பு இருக்கு தெரியுமா? சொல்ல போனால் உங்கள் சொக்கா கலருங்க. அப்படி சொல்லு. இருக்கு என்ன உப்பு இருக்கு? அது பேர் வந்து என்னன்னு பேருனா நல்ல பேர் ஆச்சா, ஆரோக்கியமான உப்புங்க. பிரண்டை உப்பு. அது பாரு லாஸ்ட்டாக பார்த்தியா நம்மளுடைய உப்பு நான் மறந்துட்டேன் பாருங்க. ஏன்னா இந்த பிரண்டை உப்பு வந்து நம்மளுடைய மூட்டு வலிக்கு, ஜீரணத்துக்கு, இது எல்லாத்துக்குமே குணமடைகிறது பார்த்தோம்னா பிரண்டை. ஸோ இந்த இடத்துல பார்த்தா எங்கேயுமே பிரண்டை கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா குழந்தைங்க இருக்காங்க. இதே போல் பிரண்டை கிடைக்காதவங்கலாம் நம்ம மூலயமா உப்பு வாங்கி இப்போ பயன்படுத்திட்டு. ஸோ அந்த பிரண்டை உப்பும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். பிரண்டை வந்து நம்ம டெய்லி நம்ம உணவில் எடுத்துக்கணும்னா டெய்லி நம்மளால் துவையல் செஞ்சே சாப்பிட முடியாது, டெய்லி அரைச்சே சாப்பிட முடியாது. கண்டிப்பாக. அதனால் என்னென்னா நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும்னா உப்பு மூலிமா எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சமையல் வேணால் பயன்படுத்தலாம். அதில் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் வழக்கம் போல் உப்பு சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த பிரண்டை உப்பு நம்ம பச்சை உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை உப்பு சேர்த்தோடனே நமக்கு பாயும் பாருங்கள் உள்ள சும்மா அப்படியே உள்ள வேறு லெவலில் இருக்கும். இந்த முக்கியமான தருணத்தில் பார்த்தீங்கன்னா முகலாய் மசாலா நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கிறோங்க. தயிர் வந்து நாங்கள் மிக்சியில் அடித்து சேர்க்குறோம். அந்த மாதிரி சேர்த்தா தான் இந்த திரியாக இல்லாமல் இந்த மசாலாவோட ஒட்டிட்டு வரும். நீங்கள் ஒரு 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். இதனால தான் நாங்கள் தக்காளியும் சேர்க்கல. முகலாய் மண்ணெல்லாம் அப்படி சாப்பிட்டு அப்படி இருந்தாங்களோ. தண்ணிங்க, தயிர் தண்ணி பார்த்தீங்களா? எங்கேயுமே அந்த திரியாக இல்லை, மசாலாவோட சேர்ந்துச்சு. வெங்காயத்தோல் போட்டால் நல்லா உரிக்க வருதுங்களா? ஆமாங்க, பட்டன்னு வருதுண்ணா. படப்படம் வந்து காலைல சாப்பிட்டுக்கிட்டா 5 இட்லி சாப்பிட்டியா அப்படின்னா? அது வயிறு நம்ம வயிறுக்கா. இது மக்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறதுக்காக முட்டை உரிக்கிறேன்ல, முட்டை அப்படியே பட்டன்னு உரியுது. தயிர் சேர்த்த உடனே பாருங்கன்னா இந்த மேலே வந்து அப்படி ததும்பி வருது பாருங்க. ஃப்ரெஷ் கிரீம் இந்த நேரத்துக்கு சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதுமானது. 6 பேருக்கு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் எப்படி சேர்த்துக்கிறேண்ணா? சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமாண்ணா, 180 பேருக்கு ஆச்சு. உணவுல எதுவுமே குறை வைக்கக்கூடாது. நம்ம அதில் குறை வச்சோம்னா உணவில் குறையாயிடும், சுவை மாறிடும். ஃப்ரெஷ் கிரீம் போட்டு நல்லா கிண்டிக்கணும்ண்ணா. அப்போ தான் 4 பக்கமும் பரவும் ஃப்ரெஷ் கிரீம். இந்த நேரத்தில் வெந்தய தலைங்க. கொதிக்க போயாச்சாங்க? ஆமாங்க, வச்சிருச்சுன்னா முட்டை இறக்கிடலாம். நல்லா அருமையாக கொதிக்குது. டைம் ஆகிட்டே இருக்குது முகலாயை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதனால் வந்து இப்போ வந்து பச்சை மக்களே கரெக்டாக 1 மணிக்கு தான் பெல் அடிப்பாங்க. மணி 12 தான் ஆகுது. இது 1 மணி நேரம் இருக்குது. எல்லா விருந்தும் தயாராக இருக்குது. இவர் ஏன் அந்த டைம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் சாப்பிடணும். இது முடிச்ச உடனே மக்களுக்கு சாப்பிட்டு காட்டணும்ல. கண்டிப்பாக அதுக்கு தானே போட்டலாமா? தெரிக்காமல் கொட்டுங்க பாப்பா. தெரிக்காமல் கரண்டியில் போடணும். அருமையாக போகிறோம் பாருங்க. தெரிக்காதுங்க. பார்த்துங்க, பாண்டியன் வெள்ளை டிஷர்ட்டு பச்சை ஆயிடுச்சு. சார் முட்டையை கொட்டிட்டியா? தம்பி சாப்பிடலாமா? தாராளமா. இதெல்லாம் இருக்கும் போது கத்திரிக்காய் சிக்கன் பண்ண அதே மாதிரி வந்துச்சு. ஆமாங்க, என்ன தருணம் வந்துச்சா? ஆமாங்க. இந்த நேரத்தில் நம்ம இறக்கலாம். இந்த கோழிக்கறிகள் மசாலா போட்டு அப்படியே ஊறிட்டு இருக்கா. ஊற வச்சிருக்கோண்ணா. 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா மசாலா எல்லாம் அப்படியே க்யூரிங் ஆகிடும். பர்கூர் எல்லாம் ஆட்டக்கறி அப்போ வந்து அருமையாக வந்து இறக்க போகிறேண்ணே. இருங்க, அதுக்கு பர்கூர் மசாலா எப்படின்னு பார்க்கலாம். பர்கூர் மசாலா ரொம்ப தரமாக இருக்குண்ணே, அருமையாக இருக்கு. ஸ்பெஷலாக இருக்கா? கீரனூர் மசாலா. வெள்ளரி பருப்புண்ணா, சாரா பருப்பு சேர்த்துக்கிறேண்ணா. வெள்ளரி விதை சாரா பருப்பு போட்ட ஆமாண்ணா. அப்படியே சும்மா அப்படியே மழைச்சாரல் மாதிரி அப்படியே தோணும். அப்படியே கத்திரிக்காய் கிரேவி செஞ்சாவே எள்ளுவர்களே இறக்காம இருக்க மாட்டோம். இதை இறக்குறோம் பாருண்ணா. வேர்க்கடலை இதை போட்ட உடனே கிளம்பும் பாரு வாசனை. அப்படியே சூப்பர். கீரனூர் மட்டன் பிரியாணி என்ன சொல்லுது? அரிசி போட சொல்லுதுண்ணே. இன்னும் பேசுதுண்ணே. அப்படியே லட்டு மாதிரி இருக்கு. வளர்ச்சி பண்ணி அரிசிங்க எனக்கு. எதுக்காகனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இவ்வளோ சாப்பிடும்போது நம்மளுக்கு நார்மலாக பசி அடங்கிடும். ஆனால் பாஸ்மதியில் ஆனால் துளசி பண்ணி சாப்பிட்னா இவ்வளோ சாப்பிடணும். நம்மளுக்கு பசி ஈஸியாக உள்ள போக சீக்கிரமாக செரிமானத்தன்மை வரும். துளசி பொண்ணு இறக்கியாச்சு, சும்மா பட்டை கலப்புற மாதிரி. இப்போ வந்து அரிசி நல்லா அப்படியே கிண்டி விட்டு வரணும்.
65 பொரிச்சாச்சா? கோழி 65 போச்சு எடுத்துக்கிட்டே இருக்குங்க. தம் உடச்சலாம் மச்சான். ஆமாங்க. இன்னொரு என்ன சொல்லுது? செம்மையாக வந்துருக்கு ஜாங். கீரனூர் பிரியாணி, மட்டன் பிரியாணி சும்மா பல்லன்னு பாருங்க. அருமையான துளசி பொன்னி பிரியாணியா ஆட்டுக்கறி பிரியாணியா 2ஆக பிரிச்சிட்டோமா? ஆமாங்க. ஒரு பாத்திரம் பார்த்தோம்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு, இன்னொரு பாத்திரம் பார்த்தோம்னா முதியவர்கள், குழந்தைகள் எல்லாத்துக்குமே. சிக்கன் வாசனைலாம் அடிக்குதுண்ணா. சிக்கன் மசாலா போட்டால் சிக்கன் வாசனை தானே அடிக்கும். ஓ, முட்டையை மட்டும் நடுவில் வச்சிட்டிங்க. முட்டை இதை பிரிச்சுக்கோண்ணா. முட்டை ஊற்றி அடிக்கிறோண்ணா. கீரனூர் பிரியாணியும் சும்மா முகலாயுடைய முட்டை கிரேவியும் இப்போ சுவைக்க போகிறோம். அவங்கவுங்க கையை அவங்கவுங்கள்ட்ட இருக்கணும், யாராச்சும் வரக்கூடாது. முட்டை எனக்கு ஒன்று நல்ல வாசனை வருது சார். பட்டு ஜோறு பட்டையை கலப்புது. நல்லா அந்த தயிருடைய சிறு புளிப்பு, அந்த ஃப்ரெஷ் க்ரீமுடைய அந்த மனம், கஸ்தூரி மேத்தி சத்தம், அந்த கஸ்தூரி மேத்தியோட மனமும் சுவையும் எல்லாம் ஒன்று சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த மசாலாவே வித்தியாசமாக இருக்குண்ணா. அதான் முகலாயத்துக்கே போயிடலாம் போல இருக்கு. டெய்லியும் சாப்பிடலாம் பாரு, சூப்பராக இருக்குதுண்ணா. அதோட இந்த கிரேவியும் வெறும் முட்டையும் சாப்பிட்டா அள்ளுது. பயங்கரமாக இருக்குண்ணா. பேசிட்டு இருந்தோம்னா கப்பெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கை உள்ள வச்சுருவோம், எடுத்து ஆபத்து தான். அருமையான விருந்துங்க. தம்பி கோகுல் அவருடைய பிறந்த நாளுக்காக 2 இடத்துக்கும், குழந்தைங்களுக்கும் சரி, தொழுநோயாளிகள் அவங்க இருக்கிற இடத்துக்கும் சரி, தரமான ஒரு சம்பவம் செஞ்சாச்சுங்க. இப்போ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அவங்கள்ட்ட இந்த உணவை கொடுத்து, இந்த விருந்தை கொடுத்து அவங்க முகத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷன்றதை நாங்களும் பார்க்க போகிறோம், நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஜபா உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் சப்பா. சப்பா போன இரவு முழுவதும் காத்து இந்த புதிய மத்தியானத்தை தந்துட்டு அதற்காக நன்றி சப்பா. எஸ்ப்பா அந்த மத்தியானம் வேலையில் எங்கள் தேவைகளை அறிந்து இந்த உணவை தந்திருக்கிற கோகுல் அண்ணாவோட ஃபேமிலியை கூட ஆசீர்வதிங்க சப்பா. எஸ்ப்பா கோகுல் அண்ணாவுடைய 21 பர்த்டே முன்னிட்டு இந்த உணவை தந்திருக்காங்க சப்பா. எஸ்ப்பா அந்த அண்ணா இது போல் இன்னும் பல பிறந்த நாட்களை காண உதவி செய்யுங்க சப்பா. எஸ்ப்பா உங்கள் குடும்பம் செய்கிற தொழிலானது 1க்கு 10, 10க்கு 100 பலன் தர உதவி செய்யுங்க சப்பா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு எதை செய்தீரோ அதை எனக்கே செய்தீர் என்று சொன்ன தேவன் எசப்பா. எசப்பா அவங்க எங்களுக்காக ஃபுட்டு தந்திருக்காங்க எசப்பா. எசப்பா அவங்க குடும்பத்தில் தண்ணீரும் அப்பமும் ரெட்டிப்பாய் விளைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த டோனஸையும் இந்த உணவையும் உங்களது பாத பணியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே கற்றது கையளவு என்கின்ற அந்த யூடியூப் சேனல் செயல்வழி மூலமாக நம்முடைய பள்ளியிலே திருச்சியை சார்ந்த திரு கோகுல் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் இந்த மதிய உணவை தயார் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக நம்முடைய பள்ளியின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்காக உங்கள் கைகளை தட்டி அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிக்கும்படி அன்போடு அப்பா ஆட்டுக்கறி இருக்கு, சாப்பிடுங்க. முகலாய் முட்டை கிரேவி குழந்தைங்களுக்கு அருமையாக பரிமாற போறேன். சாப்பிடுங்க பாப்பா. எப்படிடா பாப்பா இருக்கு சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக இருக்குது சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. பாப்பா பிரியாணி எப்படியா இருக்கு? பிரியாணி சூப்பராக இருக்குது. ஓகே, என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? சிக்கன் 65 ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ. சாப்பிடுங்க. கோகுல் அண்ணாவோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. பாப்பா சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? கோகுல் அண்ணாவோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. கறி கறி எப்படி இருக்கு? நல்லா சாப்பிடுங்க. பாப்பா சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? பிரியாணி பிடிச்சிருக்காடா பாப்பா? நல்லா இருக்கா?
பிரியாணி நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்குங்களா தம்பி? பிரியாணி நல்லா இருக்கா? சாப்பாடு எப்படி இருக்கு தம்பி? நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கா? சார் பிரியாணி வாயில போடும்போது டேஸ்ட் அள்ளுது. டேஸ்ட் அள்ளுதா? வேற லெவல்ல இருக்கு. வேற லெவலில் இருக்கா? ஓகே சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே. ஆட்டுக்கறி நல்லா இருக்குங்களா? ஆட்டுக்கறி பிரியாணி. ஆட்டுக்கறி பிரியாணியா? ஆமாடா, ஆட்டுக்கறி பிரியாணி தான் தம்பி. சொல்லலையா உன்ட்ட யாரும்? சொல்லல. எப்படி கறி சாப்பிடும்போது தெரியலையா? சிக்கன் ஆட்டுக்கறி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்குதா? பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்குதா? செம்ம டேஸ்டா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிடுங்க. கறியெல்லாம் இருக்கு, வாங்கிங்க. சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்கு. சிக்கன் ஆ டேஸ்டா இருக்கு. நன்றி, சாப்பிடுங்க. சாப்பாடு சூப்பரா இருக்கு. நான் வாழ்க்கையில சாப்பிடுவேன். வாழ்க்கையில இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லையா? தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. கோகுல் அண்ணாவுக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. தரமா இருக்கா? சாப்பிடுங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தம்பி பிரியாணி நல்லா இருக்கா? நல்லா இருக்காடா? சூப்பரா இருக்கா? கோகுல் தம்பிக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே. கோகுல் அண்ணா விஷ் ஹாப்பி பர்த்டே. கோகுல் அண்ணா சொல்லிடுறேன். செம்மையா இருக்குண்ணா. வந்து இந்த கேசரி செம்மையா இருக்குண்ணா. கேசரி செம்மையா இருக்கா? ஓகே. பிரியாணி எப்படி இருக்கு? பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஓகே. தம்பி பிரியாணி எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. செம்மையா இருக்குதா? சாப்பிடுங்க. பிரியாணிக்கு நான் அடிமை. பிரியாணிக்கு அடிமையா? யார் பிரியாணிக்கு? கட்டுறது கையளவு. கட்டுறதுக்கு இல்லை பிரியாணிக்கா? சேரா தம்பி, சாப்பிட்றா தம்பி, நல்லா சாப்பிடுங்க. சார் எப்படி சார் இருக்கு பிரியாணி? இனிமையாக இருக்குது. கொடுத்ததுக்கு நன்றி. சாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஏதாவது குறைகள் இருக்குங்களா? ஒரு குறையும் நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்குல்ல சார்? வருடம் வந்து எங்கள் பள்ளிக்கு நீங்கள் இந்த மாதிரி சேவைகளை தொடர்ந்து செய்யணும். பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றி. நல்லா இருக்குங்களா? எல்லாம் சூப்பராக இருக்குங்களா? தேங்க்யூ. நல்லா இருக்குங்களா சார்? குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கு. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கா? தேங்க்யூ. எல்லாமே கரெக்டாக இருக்கு. சரி, நன்றி. சூப்பர். எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். எப்படி மேடம் இருக்கு? சூப்பராக இருக்குங்களா? மக்கள் இருக்கிற பகுதிக்கு வந்தாச்சு, பிரித்து கொடுக்குறோம். மொத்தத்தையும் கொடுக்குறேன், அவங்க பாத்திரத்துக்கு மாத்திரம். பாத்தியா எப்படி கீரனூர் பிரியாணி அடி பிடிக்காத இறங்கிருக்கு. பாத்தியா மாஸ்டரோட கை பண்ணா. குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுத்தோமோ அதே மாதிரி இவங்களுக்கும் நம்ம இந்த மக்களுக்கும் தான் கொடுக்க வந்துடும்னா நம்ம என்னென்ன கொடுக்கணும் பார்த்தலாம். என்னென்ன கொடுக்கணும் பார்த்தலாம்னா கீரனூர் பிரியாணினா மட்டன் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, சென்னை ஸ்டைல். சென்னை ஸ்டைல், நம்முடைய ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, முகலாய் முட்டை கிரேவி ஸ்பெஷல் ஐட்டம், தயிர் பச்சடினா, சிக்கன் 65 65. அன்பார்ந்த இல்லவாசிகளே, திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க முதல் வருகை சொல்லி நம்ம எல்லாரும் வரவேற்போம். கோகுல் தம்பிக்கு 21வது வருஷம் பிறந்த நாளுக்காக இன்னைக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். இப்பேற்பட்ட சொல்ற நல்ல உள்ளங்கள் இன்னைக்கு நம்ம எட்டு வந்தவர்களுக்கு நீடோடியார் சொன்ன மாதிரி பல்லாண்டியார் சொன்ன மாதிரி வாழ்ந்து நம்ம வாழ்த்துன்னு சொல்லி நம்ம எல்லாரும் வரவேற்பு. பர்கூர் மரவாழ இல்லம் தொழில் நோயில் இங்க இருக்கப்பட்டு கோகுல் தம்பி 21வது பிறந்த நாளுக்காக திருச்சியிலேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. உணவு கொடுத்து பசியை போக்குற புனிதமான செயலில் ஈடுபட்டிருக்கிற உங்களுக்கு எங்களுடைய இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறோம். நன்றி. வாழ்க வாழ்க என்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறோம். வளர்ந்து கடைசி ஆயுள் கூடி உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எங்கள் மூலமாக கிடைக்கும். நாங்கள் தொழிலாளிகள் எங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோடு இருக்கும். நன்றி. நன்றி ஐயா. ஐயா, நீங்க சாப்பாடு கொடுத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி. சந்தோஷமா உங்களுக்கு? நல்ல சந்தோஷம் ஐயா. அதான் வேணும் எங்களுக்கு. எல்லாம் வாங்கிட்டீங்களாம்மா? கோகுல் தம்பியோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நீண்ட நாள் கால வைத்தியங்களாக வாழ்ந்து அனைவருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்க ஆண்டவரை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். உணவு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. கட்டுறது கையாளு உங்களுக்கு வந்து
வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர் ரப்பர் சிவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. கோவிலிட்ட தம்பிக்கு எதிர்த்து பிறநாளுக்கு பல்லாண்டு நீடி காலமும் அவங்க குடும்பம் சந்தோஷமும் தொழில் வளம் பெற்று பல்லாண்டு வாழ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நன்றி. என்ன ஜாங் சிறப்பாக கொடுத்தாச்சு சாப்பாடு 2 இடத்துக்கு. உணவை வந்து 2 இடத்துக்கு சிறப்பாக கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா தம்பி கோகுல் அவருடைய 21வது வருட பிறந்தநாளுக்காக அந்த நல்ல உள்ளத்தை வாழ்த்து உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா மாரிமுத்து அவர்கள் மற்றும் தம்பி முகேஸ்வரா அவர்கள் மற்றும் அகிலா குளோபல் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே 2 பேருக்கு தட்டப்படலாம் பிறந்தநாள் விருந்து கொண்டாடி இருக்கோம். இந்த பிறந்தநாள் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்த ஏழை எளிய மக்களோட சேர்ந்து கொண்டாடின அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பயனடைந்த அனைத்து நல்ல உள்ளங்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கற்றது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல பேர் இருக்கு கற்றது கையில் பாண்டி, அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கற்றது கையில குடும்பம். நன்றி, வணக்கம்.